டிரைவர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களே, உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்தாச்சு. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த அப்டேட்டுங்க. ஸோ 2025 நேர்காணல் முடித்தவர்களுக்கு, செய்முறை தேர்வு முடித்த நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ வெளியிட போகிறாங்க என்பதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டர், இதோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் வெளியிடலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் ஓரிரு மாதங்களான நோட்டிஃபிகேஷன் விட்டு ஓராண்டை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். தேர்தல் காரணங்களாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு தள்ளி போகிறதா? உண்மையான தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக தேர்தல் காரணத்தினால தான் இது. நிறைய டைம் நான் சொல்லிட்டேன். தேர்தல் வரக்கூடிய தேர்தல் தேதிகள் இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளார அறிவிக்கப்படும். ஸோ தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுமாயின் நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியாகுவதில் கடும் சிக்கல்கள் ஏற்படுகிறதுங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு தேர்தல் தேதிகள் வெளியிட்டால் நிறைய சிக்கலை சந்திக்க நேரிடும் அப்படின்றத தெள்ள தெளிவாக நம் மக்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டிரைவர் சொந்தங்களும் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா, இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா அப்படின்ட்டு ஒவ்வொரு டிரைவர் சொந்தங்களுமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வேளை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கூடியான டெட்லைன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த பிப்ரவரி 20 இல்லைனா 28 டெட்லைன். இதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வர வாய்ப்பே இல்லை அப்படின்றத கூட நம்ம எடுத்தே சொல்லலாம். ஸோ இதுதான் ஒரு டெட்லைன் அப்படின்றத கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்கு உண்டான டெட்லைன் அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த பிப்ரவரி 28 சரி. ஏன்னா தேர்தல் தேதிகள், நடத்தை விதிமுறைகள் அனைத்துமே அமலுக்கு வந்துவிடும். ஸோ அதன் பிறகு உங்களுக்கு பணி நியமனத்திற்கு உண்டான ஆணைகள் வழங்குவதில் கடும் சிக்கல்கள் ஏற்படும் மக்களே. ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் இது. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் இதை பற்றின தினசரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காகவே நாம் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் அதோடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியாச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். சிறிது காலதாமதம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த பணியை உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அற்ற நிலையில் மாறும் அப்படின்றத தெள்ள தெளிவாக நாம் இப்போ இருந்தே அடித்து சொல்லலாங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் 3274 காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டாங்க. இதில் யாருக்கெல்லாம் சாதகம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ விண்ணப்பித்த அனைத்து நபர்களுக்குமே இது சாதகம்தான். ஏன்னா அடுத்த கட்டத்திற்கு இவங்க பார்த்திங்கன்னா தேர்வாகியிருக்காங்க. ஸோ ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் செலக்ட் ஆகாமல் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, நான் செய்முறை தேர்வெல்லாம் நல்லா பண்ணேன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலன்னா கண்டிப்பாக வருங்க. உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மட்டுமே இல்லை, நீ யாருக்குமே இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல. ஸோ கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போஸ்டல் மூலமாக உங்கள் வீடு தேடி வந்துவிடும் அப்படின்றத குறிப்பாகவே சொல்லலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டரை பெறுவதற்கு இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே முடிகிறப்ப இந்த ஆண்டோடைய 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக ஒரு 20,000 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, டிரைவர் கண்டக்டரை ஃப்ரீன்றது, ஆண்களுக்கு ஃப்ரீன்றது உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். இதற்கான அப்டேட்டு விரைவில் போக்குவரத்து துறை சார்பாக வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.